ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல அனலிட்டிக் அக்கௌண்ட்னா என்ன, தென் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி போன வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ இது ஓடோவோட மெயின் ஸ்க்ரீன். இதில் நான் அக்கௌண்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கான்ஃபிகரேஷனில் இங்கே லாஸ்ட் எண்டிங் பார்ட் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அக்கௌண்டிங் அப்படின்ற தனியாகவே ஒரு பார்ட் இருக்கும். இதில் வந்து அனலிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் இது லேட்டராக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் அக்கௌண்ட், அனலிட்டிக்கல் பிளான் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து நான் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்னா என்ன, அனலிட்டிக்கல் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னாலே இங்கே உங்களுக்கு தெரியுது, இதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் இருக்கணும். நீங்கள் கஸ்டமர் செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், தென் ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பிளான் கொடுக்கணும். ஸோ பிளான் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் அப்படின்றத கிரியேட் பண்ண முடியும். அதாவது பிளான்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி வைஸ் நம்ம சேலரி கொடுப்போம், கரெக்டா? அப்போ எம்ப்ளாயி வைஸ் சேலரி கொடுக்கணும்னா அந்த எம்ப்ளாயீஸோட நேம் எல்லாம் இருக்கணும். ஓகேவா? அதை வந்து எதில் கிரியேட் பண்ணலாம்னா, அது வந்து எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு, அதாவது அந்த எம்ப்ளாயீஸோட நேம் எல்லாம் சேர்ந்தது தான் எம்ப்ளாயி அப்படிங்கிற குரூப். ஓகே, அந்த குரூப்புக்கோட பேர் தான் வந்து நம்ம இங்கே பிளான்ல கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டினா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது அனலிட்டிக்கல் பிளான்ல போய் இங்கே நான் வந்து நியூ கொடுத்து எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் நீங்கள் நான் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகிறேன். இதில் நியூ கொடுத்து ஏதாவது ஒரு நேம், இப்போ எக்ஸாம்பிள் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இதில் பிளானில் வந்து நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாயி அப்படிங்கிற நேம் வந்துடும். ஸோ சேமஸ் இன்னொரு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், பிரியான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் எம்ப்ளாயி. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, அதாவது எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு குரூப்பு, அதுக்குள்ள வந்து நீங்க எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு என்ட்ரிஸ் கிரியேட் பண்றப்போ இந்த நேமை வச்சு இந்த நேமுக்கு இவ்வளோ நம்ம சேலரி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்ல வந்து நான் இப்போ எம்ப்ளாயி அப்படிங்கிற கான்செப்ட்ல கிரியேட் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ல வந்து ப்ராஜெக்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வந்து நீங்க அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ப்ராஜெக்ட் வைஸ்க்கும் நான் வந்து எப்படி அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நார்மலா அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்ல போயிட்டு எப்படி ஒரு அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் பிளான் அப்படிங்கிறது அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டுக்கும் அனலிட்டிக்கல் பிளானுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டும் வந்து நீ எப்படி ஒரு என்ட்ரியில வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.